இது கூடனூரில் உள்ள ஒரு பழமையான வில்லா. சுமார் 80 வருட பழமையானது. அந்த வீட்டின் பெயர் வேதநாயகம் வில்லா. அங்கே பல வருடங்களாக யாரும் குடியிருக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு இளம்பெண் பெயர் அருணா அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தாள். அவள் ஒரு எழுத்தாளர். அமைதியான இடம்தான் அவளுக்கு பிடிக்கும். இங்க சுத்தமான அமைதி இருக்கு. எழுத்து வேலைக்கே தகுந்த இடம். ஆனா இந்த வாடகை குறைவா இருக்கு. ஏதோ சந்தேகமா இருக்கு. அருணா வீட்டில் குடியிருக்கும் முதல் இரவு. பகலில் எல்லாம் சரி, ஆனால் இரவு மட்டும் வேறு மாதிரி. வீட்டில் சின்ன சத்தங்கள், கதவுகள் தானாக திறக்குது, கண்களுக்குத் தெரியாத ஒளிச்சாயல்கள். ஒரு மேல்மாடி அறை மட்டும் பூட்டி போடப்பட்டிருக்கும். ஏன் இந்த அறை மட்டும் பூட்டி இருக்காங்க? வீட்டு உரிமையாளரு சொல்லவே இல்ல. அருணாவுக்கு கூச்சல்களும் கனவிலும் ஒரே மாதிரியான பெண்ணின் ஓசையும் கேட்க ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு அவள் அந்த மேல்மாடி அறையை இதென்ன வாசனை? அறை முழுக்க பழைய புகைப்படங்கள், இரத்தக் கறைகள், ஒரு பழைய டைரி. அதில் ஒரு பெயர், மீனா. மீனா என்பது வேதநாயகத்தின் மகள். என் அப்பா என்னை இங்கே பூட்டி வைத்தார். என் உயிரை பறித்த அந்த இரவு என் ஆத்மா இங்கே தங்கி போச்சு. அருணா பீச்சென பயந்து ஓடுகிறாள். ஆனால் கதவு மூடிவிடுகிறது. அவள் கை யாரோ பிடித்தது போல அவள் கத்துகிறாள். யாரா நீங்க? விட்டுடுங்க, நான் ஒன்னும் பாவம் பண்ணல. ஒரு நிழல் அவள் முன் தோன்றுகிறது. மீனா. அவளது கண்கள் வெள்ளையாக, விரல்கள் நீளமாக. என்ன சத்தமா கதறல. என் கதை யாரும் கேட்கல. நீ எழுதணும் என் கதை. ம். அடுத்த நாள் காலை அருணா மீண்டும் தான் வாசலில் இருக்கிறாள். அவளது கண்கள் சிவப்பாக, சுருண்ட புன்னகையோடு. அந்த வீடு இப்போ புது எழுத்தாளர்களை வரவேற்குது. அவங்களால அந்த வீடு விட்டு போக முடியாது. பழைய வீடுகள் அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு கதை இருக்கும்.